welcome to our new session. In this session, we are going to continue the Unit 3 Atmosphere in Geography subject. So in the last session, we completed introduction of atmosphere, composition of atmosphere, structure of atmosphere, this and all we saw in the last session. So in this session, we are going to discuss about the types of wind and clouds and rainfall. These are all the concepts which we are going to discuss only in this session. So different types of winds: planetary winds, periodic winds, variable wind, local wind. So planetary winds is nothing but wind which constantly blow in the same direction throughout the year is called planetary winds. And also they are called as permanent winds or prevailing winds. So this wind also includes three other different types of winds: trade winds, westerlies, and polar easterlies. So trade wind is nothing but from the subtropical high pressure belt. From the subtropical high pressure belt here to here, wind which moves this direction, east to west, that is known as trade winds. So during the இதுதான் பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஹை ப்ரெஷராக இருக்கும், இந்த ஈக்குவடோரியல் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷராக இருக்கும். இந்த இடத்த இந்த திசையை நோக்கி அடிக்கிற விண்டு தான் என்ன சொல்லுவாங்க, ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் சரி சதன் ஹெமிஸ்பியர், இது வந்து நார்தன் ஹெமிஸ்பியர், இது சதன் ஹெமிஸ்பியர். இங்கேருந்து சப்ட்ராபிக்கல்ல ஹை ப்ரெஷராக இடத்துல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜன், ஈக்குவடோரியல் ரீஜன் அடிக்கிற திசை காத்து பேர் தான் ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே சதன் சைட்லையும். ஸோ இங்க லோ ப்ரெஷராக இருக்கும், இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷராக இருக்கிற திசை அந்த ஈக்குவடோரியல் ரீஜன் நோக்கி அடிக்கிற திசை காற்றை பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இந்த சேலர்ஸ் கப்பல் மார்க்கம் சில ட்ரேட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த விண்டை பயன்படுத்தி அவங்க ட்ரேடு ப்ராக்டிஸ் பண்ணதாலையும் ஷிப் மூலியமா செயில் பண்ணதாலையும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோடைய பேரு ட்ரேட் விண்ட். இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ரீஜன், இங்கே லோ ப்ரெஷர் ரீஜன், ஈக்குவடோரியல் ரீஜன், இது நார்தன் ஹெமிஸ்பியர், சதன் ஹெமிஸ்பியர். இந்த விண்டு இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத். ஸோ இந்த விண்டு என்ன பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ரீஜன் சப்ட்ராபிக்ல இருந்து ஈக்குவடோரியல் லோ ப்ரெஷர் ரீஜன் இந்த விண்டு டைரக்ஷன் வரதுனால இதை பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் இந்த ப்ராசஸ் நடக்கும், சதன் ஹெமிஸ்பியர்லையும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லிஸ் அண்ட் ஈஸ்டர்லிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ்ல சப் விண்ட்ஸ், அதோடைய ஃபர்தர் டிவிஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஈஸ்ட் சொன்னா, இந்த பக்கம் வெஸ்ட் சொன்னா, இது நார்தன் ஹெமிஸ்பியர், சதன் ஹெமிஸ்பியர் சொன்னா. ஸோ ஈஸ்ட் சப்ட்ராபிக் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரா இருக்க ஈக்குவடோரியல் ரீஜனுக்கு ஈஸ்ட் சைட்ல இருந்து வெஸ்ட் பக்கம் போறது எல்லாமே வெஸ்டர்லிஸ். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா போலார் ஈஸ்டர்லிஸ். ஸோ வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் பக்கம் போறது எல்லாமே ஈஸ்ட் பக்கம் போகும். அப்போ இந்த பக்கம் போகுது காத்து திசைகள் எல்லாமே, அதே மாதிரி இந்த சைடு போகும். ரெண்டு ஹெமிஸ்பியர் நடக்கும், நார்த்ல நடக்கும், சவுத்ல நடக்கும். வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி போற காற்றை என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. சாரி, வெஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் போற விண்ட ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சைடு நோக்கி போறது காற்ற வெஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஈஸ்டர்லிஸ். ஈஸ்டர்லிஸ் என்னன்னா வெஸ்டர்ன் சைட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் போகும், அந்த காற்றை என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்லிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் போகும், அதை பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பீரியாடிக் விண்ட்ஸ். ஸோ பீரியாடிக் விண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்ல அந்த விண்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சே ஆகாத டைரக்ஷன், அதோட விண்டு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாம ஒரே டைரக்ஷன்ல பர்டிகுலரா ஒரே டைரக்ஷன்ல அடிச்சுட்டு இருக்கும் சீசன்ல.
that is known as periodic winds. ஸோ பீரியாடிக் விண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் விண்டு. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும், ஒரே டைரக்ஷனில் அந்த விண்டு ஃப்ளோ இருக்கும், விண்டு ப்ளோயிங் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் பீரியாடிக் விண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேரியபிள் விண்டு. ஸோ வேரியபிள் விண்ட்ஸில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ டிஸ்டர்பன்சஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் த லோக்கல் வெதர், தட் இஸ் நோன் அஸ் வேரியபிள் விண்ட்ஸ். ஸோ வேரியபிள் விண்ட்ல என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tropical cyclones, temperate cyclones, and extra tropical cyclones. So tropical cyclones are known as cyclones. எதனால பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல இது வந்து இந்தியன் ஓஷன்ல இது நடக்கிறதுனால இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வேரியபிள் விண்டை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், டெம்பரேட் சைக்ளோன்ஸ், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் பிரிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக்கல் சைக்ளோன்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன்ல இது நடக்கிறதுனால இதை வந்து டிராபிக்கல் ரீஜன்ல இந்தியாவில் நடக்கல, இது வந்து இந்தியன் ஓஷன் நடக்கிறது சைக்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த புயலுக்கு இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா வேற வேற பேர் இருக்கும். ஸோ டைஃபூன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பெசிபிக் ஓஷனில் டைஃபூன் சொல்லுவாங்க. அட்லாண்டிக்ல பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் அண்ட் பெசிபிக் ரீஜன்ல இது ஹரிக்கேன்ஸ் சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸ்ல வந்து பகுவிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் விலின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸோட வேற வேற நேமு, வேற வேற ஓஷன்ல அந்த கண்ட்ரீஸ்ல என்ன பேர் வச்சு அழைக்கிறாங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டு கோல்டு ஏர் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பிரிக்கிற அந்த ஒரு டெரிட்டரியில் அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. வார்ம் அண்ட் கோல்டு ஏர் பிரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரியா அந்த டெரிட்டரி தான் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஏரும் கோல்டு ஏரும் என்ன பண்றது மிட் லேட்டிடியூட்ஸ்ல மீட் ஆகும். 35 டிகிரி அண்ட் 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத்துல இது மீட் ஆகுற அந்த இடத்துல தான் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேட் சைக்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் மாதிரி இது வந்து வீக் ஆகாது, லேண்டை ரீச் ஆகும். ஸோ மற்ற அட்மாஸ்பியர்ல மட்டும் அது ஹெவியா இருக்கும், லேண்ட் ரீச் ஆகிட்டா இது வந்து வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க டிராபிக்கல் சைக்ளோன்ஸை. பட் இந்த டெம்பரேட் சைக்ளோன் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ரீஜன்ல எந்த இடத்துலையும் இது வீக்கே ஆகாது. லேண்ட்ல ரீச் ஆன அப்புறம் இது வீக்கே ஆகாது. இந்த விண்டோட ப்ளோயிங், இந்த விண்டோடைய ஸ்பீடு, தட் இஸ் நோன் அஸ் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். ஸோ இது எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன், மெடிட்டரேனியன் பேசின், நார்த் வெஸ்ட் யூரோப் இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியாவிலையும் இந்த விண்டர் சீசன்ல வந்து போகிற மாதிரி இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த சைக்ளோன் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஸோ திஸ் வில் அக்கர்ஸ் between the latitudes of 30 degree to 60 degree. So hemisphere, northern hemisphere, southern hemisphere 30 degree 60 degree in the latitudes la இந்த tropical cyclones வந்து கண்டிப்பா வந்து occur ஆகும், அந்த விஷயம் நடக்கும். That is known as extra tropical cyclones or mid latitude cyclones. So அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா anti cyclone. So anti cyclones என்ன பார்த்தீங்கன்னா wind from high pressure to low pressure. ஸோ விண்டோட டைரக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜன் நோக்கி போகும், ஒரு மாதிரி ஸ்பைரலா அந்த சுத்திக்கிட்டே போகும். தட் இஸ் நோன் அஸ் ஆன்டி சைக்ளோன்ஸ். ஸோ சைக்ளோன் நடக்கிறது பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷர் ரீஜன் விண்டு போகும். தட் இஸ் நோன் அஸ் சைக்ளோன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஆன்டி சைக்ளோன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரிவர்ஸா நடக்கும். ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து அந்த விண்டு டைரக்ஷன் வந்து லோ ப்ரெஷர் ரீஜன் நோக்கி போகும். தட் இஸ் நோன் அஸ் ஆன்டி சைக்ளோன்ஸ். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ். ஸோ கிளவுடை பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு, அதோட ஷேப்பு, அதை வச்சு கிளவுட்ஸ் பிரிக்கிறாங்க. ஸோ ஹை கிளவுட்ஸ், மிடில் கிளவுட்ஸ், லோ கிளவுட்ஸ். ஸோ ஹை கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 20 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். மிடில் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் to 6 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் மிடில் கிளவுட்ஸ். ஸோ லோ கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து 25 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் லோ கிளவுட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன கிளவுட்ஸ் எப்படி இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, என்ன ஃபார்ம் இருக்கு, என்னெல்லாம் ரெயின் வருமா வராமதை உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஹை கிளவுட்ஸ். ஸோ ஹை கிளவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி சில்கியா இருக்கும். ஒரு 8,000 மீட்டர்ஸ் to 12,000 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கையோடைய ஹைட்ல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஹை கிளவுட்ஸ். ஸோ ஹை கிளவுட்ஸே பார்த்தீங்கன்னா 3 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிரஸ்,
சிரோ கியூமுலஸ், சிரோ ஸ்ட்ராட்டஸ். ஸோ இந்த இடத்துல அந்த ஹை கிளவுட்ஸ் 3ஆ பிரிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிர்ரஸ் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 மீட்டர்ஸ் 12,000 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளவுட்ஸ் வந்ததுன்னா மழையே வராது. கிளவுட்ஸ் ஆர் ட்ரை அண்ட் டு நாட் கிவ் ரெயின்ஃபால். இந்த கிளவுட் இருந்ததுன்னா மழையே வராது, சிரஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிரஸ் கியூமுலஸ். ஸோ இது இமேஜ் பாருங்க. ஸோ சிரஸ் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மழையும் நமக்கு வராது இந்த கிளவுட் இருந்ததுன்னா. ஸோ அடுத்த கிளவுட் என்ன பார்த்தீங்கன்னா சிரஸ் கியூமுலஸ். இதுதான் அது. ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேட்ச் பேட்சாக இருக்கும், ஷீட்டாகவும் இருக்கும், ஒரு லேயர் மாதிரி லேயராகவும் சிரஸ் கியூமுலஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பேட்ச் பேட்சா ஒயிட்டா இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் சிரஸ் கியூமுலஸ் கிளவுட்ஸ். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப கிளியராகவும் ஃபேராகவும் கிளீனாக வெயிலோட இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் அந்த ஒரு மாதிரி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அப்படியே அந்த ஐஸ் கப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளவுட்ஸ். தட் இஸ் நோன் அஸ் சிரோ கியூமுலஸ் கிளவுட்ஸ். ஒயிட் பேட்ச் பேட்சாக அப்படியே பஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா சிரோ கியூமுலஸ் கிளவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரோ ஸ்ட்ராட்டஸ். இது பார்க்கறது அப்படியே பால் மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதாக அப்படியே இருக்கும். சிரோ ஸ்ட்ராட்டஸ் ஒரு பாருங்க இதான். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளவுட் என்ன பார்த்தீங்கன்னா மிடில் ஃப்ளோர்ஸ். மிடில் ஃப்ளோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ கியூமுலஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ். ஸோ இந்த ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிரே கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி சமமாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரோஸ் ஆகி ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஸோ ஆல்டோ கியூமுலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேரலா இந்த மாதிரி இருக்கும் ஆல்டோ கியூமுலஸ். ஸோ இந்த மாதிரி பேரலா இருக்கும், ஒன்றுக்கு அப்படியே சமமாக இருக்கும், பக்கத்துல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஆல்டோ கியூமுலஸ். These are also called as sheet clouds or wool packed clouds. So next cloud என்ன பார்த்தீங்கன்னா நிம்போ ஸ்ட்ராட்டஸ். ஸோ இந்த நிம்போ ஸ்ட்ராட்டஸ் என்ன பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ல க்ரௌண்ட் சர்ஃபேஸ்ல வந்து மழை வரதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். இந்த நிம்போ ஸ்ட்ராட்டஸ் ஒர்க் பாருங்க. திஸ் இஸ் நோன் அஸ் நிம்போ ஸ்ட்ராட்டஸ். ஸோ க்ரௌண்ட் சர்ஃபேஸ் வந்து பார்க்கறது ரொம்ப டார்க்காகவும் இப்போ ரெயின் சீசன் நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் நிம்போ ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா லோ கிளவுட்ஸ். ஸோ லோ கிளவுட்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ் கியூமுலஸ் அண்ட் கியூமுலோ நிம்பஸ். ஸோ இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவும் ஒயிட்டாகவும் இருக்கும். கிரேவும் ஒயிட்டாகவும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ். 2500 மீட்டர்ஸ் டு 3500 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்ல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் கிளவுட்ஸ். ஸோ அடுத்த கிளவுட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஸ் இங்க ஒர்க் பாருங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டோம் ஷேப் மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா சாரி இந்த ஃபாக் இந்த பனிமூட்டங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியா இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மழையும் பனியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலந்த மாதிரியே இருக்கும். மேக்னெட் பனிமூட்டமாக இருக்கும்ல அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூமுலஸ். இந்த டோம் ஷேப்ல இருக்கிறது தான் கியூமுலஸ் ஸ்ட்ராட்டஸ் கியூமுலஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஃபேரான ஒரு வெதர் இருக்கும் அந்த டைம்ல. அது எல்லாமே ரொம்ப ஃபிளாட்டாகவும் டோம் ஷேப்லாம் இருக்கும். காலிஃபோர் மாதிரி ஒரு மாதிரி குஸ்குஸ்ல இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் கியூமுலஸ் கிளவுட்ஸ். ஸோ ஃபைனல் லோ கிளாஸ்ல ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூமுலோ நிம்பஸ். ஸோ இது பார்க்கறது ரொம்ப ஃப்ளஃபியாகவும் ஸோ ரொம்ப அதிகமாக மழை வர டைம்லும் இடி மின்னலோட மழை வர டைம்ல இந்த கிளவுட் யூஸ் ஆகும். இந்த கிளவுட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் மழை வரத்துக்கும் இடி மின்னலோட மழை வரதுக்கு தான் இந்த கியூமுலோ நிம்பஸ் இந்த கிளவுட் பார்த்தாலும் தெரிஞ்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் ரொம்ப ஹெவியாக ரெயினும் தண்டரும் இடி மின்னலோட ரொம்ப அதிகம் மழை பெய்யும். தட் இஸ் நோன் அஸ் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா precipitation. ஸோ precipitation என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ condensed water vapor in different forms is called precipitation. ஸோ ஏதோ ஒரு
அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் மூலியமா நீராவியா ஆக்கப்பட்ட அந்த வாட்டர் வேப்பர் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அந்த கிளவுட்ஸ் மேலே டெபாசிட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாக்னேஷனாக ஃபிக்ஸ்டாக கான்ஸ்டன்டாக இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் இந்த கிளைமேட் சுச்சுவேஷன் இந்த எல்லாமே மாற மாற என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்லெட்ஸாக அது மழையாக பெய்யும். தட் இஸ் நோன் அஸ் precipitation, falling down of condensed water. ஸோ இந்த நீராவியாக ஆகி மேலே போய் செட்டில் ஆன அந்த வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பனியில் இந்த மேகத்தினுடைய அடைஞ்சிருக்கும். கொஞ்சம் டைம் வச்சுனாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மழையா பெய்யும். தட் இஸ் நோன் அஸ் precipitation. ஸோ precipitation பார்த்தீங்கன்னா வேற வேற டிஃப்ரெண்ட் இன்க்ளூட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிசிலாக இருக்கும், ரெயினாக இருக்கும், ஸ்லீட்டாக இருக்கும், ஸ்னோவாக இருக்கும், ஹெயிலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா precipitation வேற வேற ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation. ஸோ ட்ரிசில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மைனூட் டிராப்லெட்ஸ் என்ன பண்ணா 0.5 டயாமீட்டர் லெஸ் தென் 0.5 டயாமீட்டர்ஸ்ல அது தூரல் பொழிமே சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து ட்ரிசில். லோ கிளவுட்ஸ் வந்து இந்த ட்ரிசில் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ரெயின் என்ன பார்த்தீங்கன்னா ஹெவி டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணணும்னா அதிகமா இருக்கிற ஃப்ரீஸ் ஆகிற பாயிண்ட்ல இருந்து அதுக்கு அடுத்த மேல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ரெயின். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வர டிராப்லெட்ஸ் இந்த precipitation தான் நம்ம ரெயின் சொல்லுவோம். ஸோ இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த அபண்டன்ட்டா என்ன பண்ணும் அந்த ஈரப்பதம் வந்து இந்த கிளவுட்ஸ் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா அது மழையா மாறி என்ன பண்ணும் 5 மில்லிமீட்டர் சைஸ்ல இந்த ரெயின் ட்ராப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிராப்லெட் வந்துட்டு இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ரெயின். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லீட். ஸோ ஸ்லீட் ரெஃபர்ஸ் டு என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மழை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ பனி மேகமூட்டமும் மழையும் பனி ஒரே டைம்ல பெஞ்சா அப்படி கொஞ்சம் வெட்ரஸ் இல்லை மழை பெஞ்சா பனி பெஞ்சா அப்படி இருக்கும். அதே மாதிரி இருக்குது தான் நண்பன் சொன்னா ஸ்லீட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்னோ. ஸ்னோ அக்கர்ஸ் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ அந்த பனின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் அடுத்து கீழே லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பனியாக வரது பார்த்தீங்கன்னா அதான் ஸ்னோன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெயில்ஸ். ஸோ சங்க்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா சங்க்ஸ். ஹெயில்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க். மழை வந்து என்ன பண்ணும் கட்டி கட்டியாக போயிருக்குன்னா என்ன பண்ணுவாங்க ஹெயில்ஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஹெயில்ஸ் precipitation. ஸோ இந்த ஸ்லீட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிராப்லெட்டாக வரது தான் அது ஒரு டைப் ஆஃப் precipitation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் பார்க்கறது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அந்த மழை. தட் இஸ் நோன் அஸ் ஸ்லீட் precipitation. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்ஃபால். ஸோ மலை பிரதேசங்கள்ல ஒரு சைடு மலையில பார்த்தீங்கன்னா அந்த காற்றுடைய காற்று என்ன பண்ணும் அந்த காற்றோட விண்டு டைரக்ஷன் என்ன பண்ணும் டுவர்ட்ஸ் த கிளவுட்ஸ் மேலே போயிட்டு அங்கே கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அங்கிருந்து மழை பெய்யும். தட் இஸ் நோன் அஸ் ரெயின்ஃபால். ஸோ இந்த ரெயின்ஃபால் மெக்கானிசம் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மழை பெய்யும் இன்னொரு சைடில் மழை பெய்யாது. தட் இஸ் நோன் அஸ் ரெயின்ஃபால். ப்ரீடாமினன்ட் டைப் ஆஃப் precipitation. Moisture laden air masses rise upwards, forms clouds and bring rainfall. ஸோ இது இந்த ஈரப்பதம் என்ன பண்ணும் காற்றிலே மேல் நோக்கி மேல போயிட்டு கிளவுட் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் மழையை கொண்டு வரும். தட் இஸ் நோன் அஸ் ரெயின்ஃபால். ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஃப்ரண்டல் ஆர் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஸோ கன்வெக்ஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸ் ஹீட் ஆயிட்டு அது மேல நீராவியாக்கப்பட்ட அந்த வாட்டர் வேப்பரேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அது மழையா வரும். தட் இஸ் நோன் அஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இந்த ஈரப்பதமா இருக்க இந்த காற்று என்ன பண்ணும் அப்படியே மேல நீராகவே ஆகி போயிட்டு மேல திரும்பி என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா ரெயின்ஃபாலா வரும். தட் இஸ் நோன் அஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இந்த இடங்கள்ல ரெகுலரா நடக்கும். எந்தெந்த இடங்கள் ரெகுலரா நடக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்லயும் சப்ட்ராபிக்கல் டிராபிக்கல் ரீஜன்ஸ் இந்த எல்லா இடங்களுமே வந்து இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து அடிக்கடி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மழையாகப்பட்டது அந்த வார்ம் அண்ட் கோல்டு ஏர் எந்த இடத்துல இந்த மீட் ஆகிற இடம் இருக்கோ அந்த இடத்துல இந்த precipitation கண்டினியூஸா அப்படியே மழை வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ இந்த டெம்பரேட் ரீஜன்ஸ்லயும் டிராபிக்கல் ரீஜன்ஸ்லயும்
இந்த வார்ம் அண்ட் கோல்டு ஏர் என்ன பண்ணோம் மிக்ஸ் ஆகி அந்த கண்டென்சேஷன் எவாபரேஷன் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் மேலே போட்டு திரும்ப மழையா பெய்யுறது தான் சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் ஆர் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் என்ன பண்ணும் அந்த மலை சைடில் மலையில ஒரு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆகி அப்படியே மேலே ஏறும் ஒரு திசையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மவுண்டன் ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னா இந்த ஒரு டைரக்ஷன்ல என்ன பண்ணும் ஏர் என்ன பண்ணும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு ரைஸ் பண்ணி இந்த ஒரு மலையோட ஒரு டைரக்ஷன்ல மேலே ஏறிட்டு அப்படியே அங்கிருந்து மேலே அந்த கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி பிரிசிபிடேஷன் இந்த ஒரு பக்கம் மழை பெய்யும். தட் இஸ் நோன் அஸ் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஒரு சைடில் மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இன்னொரு ஒரு சைடில் இந்த மலையோட ஒரு சைடில் மழை பெய்யுது மட்டும் பார்த்தீங்கன்னா விண்டு இந்த காத்தோட திசையை நோக்கி இந்த காத்து ஏற திசையிலேயே மழை பெய்யுது விண்டு சைட் ரெயின்ஃபால் ஆர் விண்ட்வர்ட் சைட். ஸோ அதர் சைடு மழை அந்த காத்து திசை ஏறாத இன்னொரு சைடில் மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடில் மழை அந்த சைடில் காத்தும் அடிச்சிருக்காது மழையும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் லீவர்ட் சைட் ஆர் receives less rainfall becomes rain shadow region. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. Thank you. We will see the next lesson in next video.